ஹலோங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் தைப்பூசம் ஸ்பெஷலே கேரட் அல்வா தான் செஞ்சேன். நான் கேரட் அல்வா எப்படி செஞ்சேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நம்ம டேஸ்டியாகவும் ஸ்வீட்னஸாகவும் இருக்கும். இது கெடாமலும் இருக்கும். 2 days கெடாமல் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட்டை வானல் வச்சு அதில் நல்லா போட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக வணக்கிட்டே இருக்கணும். நல்லா வணக்கின பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆறின பின்னாடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வானலில் நெய் ஊற்றி, தேவையான அளவு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க, சேர்த்தியே ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த அரைச்சி வச்ச அந்த கேரட் இருக்குல்ல, அந்த கேரட்டை போட்டு வானல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வணக்கிட்டே இருக்கேன். அது நல்லா வணக்கின பின்னாடி பால் நான் 1.5 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா அந்த பால் சுண்டுற வரையுமே அது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா ஃபுல்லாக கலந்த பின்னாடி நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு 1/2 டம்ளர் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டே இருந்துட்டேன். நான் கேரட் அல்வா செய்ய சுகர், ஒயிட் சுகர் ஆட் பண்ணல, ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா போட்டு நல்லா ப்ரௌன் சுகர் போட்டு கலந்துக்கிட்டே இருந்து ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கலக்கணும். இது நான் கெட்டி பதம் வர வரையுமே நல்லா கலந்துக்கிட்டே இருந்தேன். தனியாக ஒன்று வானல் வச்சு அதில் முந்திரி, திராட்சை நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. நல்லா ப்ளாக் கலரில் வந்த பின்னாடி இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும் கெட்டி பதம் வர வரையும். அவ்வளோதான். நல்லா கெட்டியான பின்னாடி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம டேஸ்டியாகவும் ஸ்வீட்னஸாகவும் இருக்கும். இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது 2 days வரையும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லாமையே நார்மலாகவே இதை அப்படியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்னஸாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.